அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 14/8/2024 முதல் வக்ர நிவர்த்தி பெறும் புதனின் அமைப்பால் இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். ஏனென்றால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சமகிரகமாக இருக்கிறார். ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார். இருந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராக தான் கருதப்படுகிறார். அப்படிப்பட்டவர் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தைரியாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக திகழ்கிறார். அவர் பொதுவாகவே அறிவு வித்தைக்கும் அதிபதியாக திகழ்கிறாருங்க. மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய வித்யாகாரகரின் வக்ரத்தின் காரணமாக எதிர்பாராத பல தடைகள், சிரமங்கள் மிகையாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தற்போது அவர் 14/8/2024 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் வலம் வர ஆரம்பிப்பதால் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான மாற்றங்கள் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே புதனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைவாக கொடுப்பார். அதிலும் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது எதிர்பாராத பல்வேறு வகையான திறமைகளாக சவால் நிறைந்த பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களுமே சாதகமற்ற ஒரு அமைப்பில், குறிப்பாக புதனை தவிர மற்ற 8 கிரக நிலைகளுமே வலுவாக சாதகமற்ற நிலையில் சூழ்ந்தாலும் கூட வித்யாகாரகரான புதன் ஒருவர் மட்டும் சாதகமாக சஞ்சரித்தாலே போதும், அனைத்து விதமான சிரமங்களையும் எளிதில் கடந்துவிட முடியும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் பல்வேறு வகையான சுப காரிய பேச்சுகள் மிக சிறப்பாகவும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது அவருடைய சப்தம பார்வை தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதன் பார்க்கிறாருங்க. புதன் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாகவும் அதிரடியான மாறுதல்கள் உண்டு. ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு தனஸ்தானத்திலும், செவ்வாய் குருவுடன் இணைந்து தனஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சனி லாபத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். ராகு விரயத்திலும், கேது 6லும் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் 5லும், ராசிக்கு உச்ச அதிபதியான சூரியன் 4லும் மிக விரைவில் அவர் ஆட்சி பலம் பெற்று 5லும் அமரப்போகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது பல்வேறு வகையில நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவேதான் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் இனி வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல அதிரடியான மாற்றங்களை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பு காரணமாக மிக வலுவாக குடும்பம் சார்ந்த பணிகள்ல நல்ல முன்னேற்றமும், வெற்றிகரமாக பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதிற்கு பிடித்த பல நல்ல விஷயங்களை மிக சிறப்பாக செய்து அதன் காரணமாக மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்ப முன்னேற்றத்திற்காக ஓய்வின்றி உழைக்கக்கூடிய உங்களது திட்டங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மகிழ்ச்சியை நிறைவாக பெறக்கூடிய வகையில் இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாற்றுகிறார் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே இந்த வேளையில் திருமணம் உட்பட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை மனதிற்கு நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள், குடும்ப வருமானத்தை
உயர்த்தக்கூடிய வகையில் அமைகிறது. உத்தியோக ரீதியாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதனின் வக்ர நிவர்த்தி பல்வேறு வகையில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்று தருவதற்கான அமைப்பை உருவாக்குகிறது. ஏனென்றால் உத்தியோக ரீதியாக உங்களது திறமை பளிச்சென வெளிப்படுவதோடு சாதகமற்ற சூழலை கூட தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகமும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தவர்களுக்கு இனி மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயமாக அமையும். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கும் போது வித்யாகரகரான புதனின் வக்ர நிவர்த்தி மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல மாறுதலையே பெற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த வேளையில் போட்டிகள் பொறாமைகள் பெரு அளவில் குறைவதற்கான சூழல் உண்டு. புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல் மற்றும் புதிய ஆர்டர்கள் போன்றவற்றை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. பழைய கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும். பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பல்வேறு வகையில இருந்த பல சிரமங்கள் மறைவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியாக திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகிறது. கலைத்துறை ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த தருணத்தில் பெற முடியும். உங்களது பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் மக்கள் நலம் சார்ந்த பல பணிகளை சிறப்பாக செய்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. கல்வி ரீதியான பணிகளில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை மிகவும் அபரிவிதமாக வாரி வழங்குகிறாருங்க. சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் ஏனென்றால் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கல்வியில் இருந்த தடைகள் வெகுவளவில் குறைகிறது. ஆசிரியரின் ஆதரவும் பெற்றோரின் வழிகாட்டுதலும் மிக சிறப்பான முறையில் முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் மாணவ மாணவியருக்கு அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக வலுவான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. இருந்தாலும் முன்கூட்டியே விவசாயம் சார்ந்த பணிகளை திட்டமிடுவது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வித்யாகரகரான புதனின் வக்ர நிவர்த்தியால் முன்கோபத்தை தவிர்த்து பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை பெண்மணிகள் மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல மன வருத்தம் நிச்சயமாக இந்த தருணத்தில் குறைய போகிறது என்பதை வித்யாகரகரான புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையும். மேசராசிக்காரர்களுக்கு